வெல்கம் டு ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்ல 5 மார்க் கொஸ்டினுக்கு எப்படி ஈஸியா 4 மார்க் வாங்கலாங்கிறத பாக்குறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்டான 15 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம். அதுல இருந்து நம்ம ஒரு கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். உங்களுக்கு புக்ஸ்ல பாத்தீங்கன்னா பெரிய பெரிய பாயிண்டா கொடுத்துருப்பான். நான் அதுல இருந்து உங்களுக்கு ஷார்ட்டா ஒரு 10 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இந்த 10 பாயிண்ட்ஸ் எடுத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா டெஃபினட்டா உங்களால 4 மார்க் வாங்க முடியும். எனக்கு இந்த 10 பாயிண்ட்ஸ் எழுத வேண்டாம், நான் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா எவ்வளவு மார்க் கிடைக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 5 பாயிண்ட்ஸ் எழுதுனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 3 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வரைக்கும் படிக்காதவங்க ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி எனக்கு எப்படி படிச்சாலும் மறந்துடும் நினைக்கிறவங்க, எனக்கு ஃபுல் மார்க் வேண்டாம், எனக்கு 4 மார்க் போதும்னு நினைக்கிறவங்க நீங்க தாராளமா இதை படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கொஸ்டின் கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த கொஸ்டினை எனக்கு நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல கமெண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டினை நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட் பண்ணி வீடியோ போடுறேன். அந்த இதோட பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இதை நீங்க ஃபைல் பண்ணி கூட படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா நம்மளோட டெலிகிராம் பேஜ்ல வந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்ட்ஸ் அச்சீவர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.